நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த நாய்க்குட்டியினுடைய ஒரு ஆழமான சோகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஆனால் இதுக்குள் பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான ஒரு சோகத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னே எங்கள் வீட்டான வந்து பாதுகாப்புக்காக ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அதனால் ஒருத்தர் சொன்னார், ஒரு இடத்துல வந்து நாய் குட்டி போட்டு இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா போய் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அங்கே போய் நான் பார்த்தா அந்த தாய் நாய் எங்கே போயிட்டு இருந்தது. உடனே அங்கே பக்கம் ஆடு மேய்க்கிற ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி அது உடனே எடுத்துகிட்டு போயிடு, அந்த தாய் வந்தால் எடுக்க விடாது அப்படின்னாரு. எனக்கு மனசு அப்படியே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நமக்கு தான் அது சாதாரண ஒரு நாய்க்குட்டி, ஆனால் அந்த தாய்க்கு அது பிள்ளை தானே அப்படின்ட்டு சரி வந்துட்டோம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு கிட்ட போனேன். ஏன்னா நான் இதுவரை நாய் வளர்த்ததும் இல்லை, அது தொட்டதும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அது எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. சரின்ட்டு கிட்ட போகிறேன். எங்கே பார்த்தது எப்படி பார்த்ததோ தெரில, ஓடி வருது என்கிட்ட. ஓடி வந்துட்டு அந்த நாய் சத்தம் போடல, என்னுமே பண்ணல, என் மூஞ்சியே பார்க்குது ஏக்கத்தோடு. தயவு செய்து என் குழந்தைடாது விட்டுறா, என் பிள்ளடா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு. அப்போ அந்த பார்வை என்னால் விளக்கவே முடியாதுங்க. எனக்கு ஒரே அடியாக முடிவு பண்ணிட்டேன், வேண்டாம் நமக்கு இந்த பாவம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். உடனே அந்த பெரியவர் அப்பவும் சொல்கிறாரு, ஆடு மேய்க்கிறவர், தம்பி அது எடுத்துகிட்டு போய்டு, நாளைக்கு வந்தால் வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஏற்கனவே 4-5 குட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் எனக்கு அது மனசு கேட்கல, நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் இன்னொருத்தர் வந்து எனக்கு ஒரு நாய்க்குட்டி அவராக வந்து கொடுத்தாரு. அது நான் இந்த வளர்க்கலான்ட்டு வளர்த்தா 2 நாள் கத்திட்டே இருக்குது. அதனுடைய தாயுடைய ஞாபகம் எனக்கு. அப்போவும் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல, இது என்னடா இது அப்படின்ட்டு. அடுத்த நாள் என்ன பண்ணேங்க, அது மறந்துடுச்சு அப்படின்னு நினச்சி விட்டுட்டேங்க. ஆனால் இந்த கன்றுக்குட்டிக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. ஆனால் அது தூங்கும்போது அந்த கன்றுக்குட்டியோட மடி மேலே தலை வச்சு இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தது. அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது, அது வந்து நம்ம என்ன தான் பால் பிஸ்கட் கொடுத்தாலும் இன்னமும் அந்த தாயோடைய ஞாபகம் அதுக்கு இருக்குது. அதனால தான் அந்த தாய் மடியில் படுத்த அந்த ஞாபகத்தில் அந்த கன்றுக்குட்டியை மடி மேலே தலை வச்சு படுத்துட்டு இருக்குது. அது சின்ன ஒரு குட்டி, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய சோகத்தை நம்ம உண்டாக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் இப்படி வாயில்லா ஜீவன்களை பல வழியில் பயன்படுத்துகிறாங்க. அதில் இதுவும் ஒன்று தான். அந்த சுயநலத்தில் நானும் இருக்கிறேன் அப்படின்றதில் வருத்தப்படுகிறேன். நன்றி.